ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மதிய லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு உளுந்து பருப்பு வந்து 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், கூடயே வேர்க்கடலை 1.5 ஸ்பூன், 3 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வர அளவுக்கு வறுவட்டுருச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையே ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகமெல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணிச்சு அதையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அவரைக்காய் எடுத்துருக்கிற பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இது கூடயே நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா வதக்கிங்க. பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூடயே அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து ஒரு 3 முட்டை வந்து வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மல்லித்தழை தூவி அப்படியே டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டு வராங்கன்னு. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய சவால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.